தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வெல்கம் டு தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டியூஎன்எஸ்ஆர்பி டிபார்ட்மெண்டல் கோட்டாக உள்ள லால ஒரு இம்பார்ட்டன்ட் லா, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற லாஸை நம்ம வந்து ஒரு 2 லாஸ் 3 லாஸ் சேர்த்து ஒரு கம்பைல்டா பார்க்க போறோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு வந்து இப்போது இருக்க சிச்சுவேஷன் வந்து ஐபிசி வருமா இல்ல பிஎன்எஸ் வருமா, இந்த ஒரு டவுட் இருக்கு. இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து யூஎஸ்ஆர்பில அவங்க நோட்டிபிகேஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். இது வரைக்கும் நம்ம வந்து ஐபிசி சிஆர்பிசி தான் வரும் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இப்ப நோட்டிபிகேஷன் வந்து அந்த ஜூன் மந்த் 2024 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஜூலைக்கு மேல வருது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிஎன்எஸ் வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து இந்த பிஎன்எஸ்லயே ஒரு 2 முக்கியமான லா, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய லாஸை வந்து நம்ம வந்து நம்மளாம் தெளிவுபடுத்திக்கலாம் இதுல. ஓகேவா? என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஐபிசில 41 42 ரெண்டுமே பக்கத்துல இருந்திருக்கும். இது பிஎன்எஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிஎன்எஸ் கிளாஸ் 2 830 செக்ஷன் 2 கிளாஸ் 30 கொண்டு போயிருக்காங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 2ல கிளாஸ் 18 இதை மாத்தி கொண்டு வந்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த 2 செக்ஷன்ஸும் ஒரு பக்கத்துல வரதுனால உங்களுக்கு முன்னாடி ஐபிசில ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இப்ப அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த 2 செக்ஷனை மட்டும் என்ன பண்ண போறோம், இதுல பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பிஎன்எஸ் 2 கிளாஸ் 30, ஓகேவா? செக்ஷன் 2 கிளாஸ் 30ல என்ன கொடுக்குறாங்க, 2 கிளாஸ் 30ல என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் லா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்பெஷல் லா. அப்புறம் வந்து 2 கிளாஸ் 18 இதுல வந்து லோக்கல் லா கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஐபிசி 41 42 இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்பெஷல் லான்னு பாத்துட்டோம்னா, ஸ்பெஷல் லா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் பத்தி குறிக்கிறதுனா ஸ்பெஷல் லா. ஓகேவா? இப்ப இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தி நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா அதுக்கு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ண அதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ்நாடுல போனா சில பெரிய பெரிய கோயில்கள், ஓகேவா, கோயிலுக்கு போனா உங்களுக்கு கேமராவை என்ன பண்ணிருப்பாங்க, தடை பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க கேமரா கொண்டு போனா அதுக்கு உள்ள இருக்க சாமிகள் படங்களையோ இதையும் நீங்க போட்டோ எடுக்க கூடாது. இப்ப இந்த மாதிரி தடைகள் இருக்கும். இந்த மாதிரி தடைகளை வச்சு உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஸ்பெஷல் லா. ஓகேவா? ஒரு கோயிலுக்கு போறீங்க, அந்த கோயிலுக்கு போனா நீங்க வந்து போட்டோ எடுக்க கூடாது, இந்த இடத்த நீங்க போட்டோ எடுக்க கூடாது, அதை மீறாம நீங்க எடுக்கணும். மீறினீங்கன்னா நீங்க ஸ்பெஷல் லாவை மீறினீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்பெஷல் லாங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு கேமராங்க ஒரு பொருளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பெஷல் லா. ஓகேவா? இப்போ லோக்கல் லா அப்படின்னா இந்தியாவில் ஒரு பார்ட். இப்ப ஃபார் இந்தியா ஒரு பார்ட் தமிழ்நாடு இருக்குன்னா, இப்ப தமிழ்நாடுல நம்மளுக்கு இன்னைக்கு கள்ள சாராயம் குடிச்சு ஒரு 10 பேர் இறந்திருக்காங்க. அப்ப நாளைக்கே ஒரு மது விலக்கு கொண்டு வராங்க. தமிழ்நாடுல ஒரு மது விலக்கு கொண்டு வராங்கன்னா, இது பர்டிகுலரா இந்தியாவில் இருக்க தமிழ்நாடுல ஃபுல் பவுண்டரி, தமிழ்நாடோட எல்லா பார்டர் வரைக்கும் இந்த லா அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? இந்த மது விலக்குங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இது லோக்கல் லா. ஓகேவா? அப்போ அந்த ஸ்பெஷல் லாவுக்கும் லோக்கலாகும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலுமே, இப்ப ட்ரோன் கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரோன் கேமராவை ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ண கூடாது, நீங்க பறக்க விடக்கூடாது, நோ ஃபிளையிங் ஏரியாஸ் இருக்கும், அந்த இடத்துல பறக்க விடக்கூடாதுன்னு சொல்றத குறிக்கிறதா அந்த ஸ்பெஷல் லா. லோக்கல் லா என்னது, ஒரு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் ஒரு பார்ட், இது ஃபுல்லாவே ஒரு பவுண்டரி ஃபுல்லா என்ன பண்றாங்க, ஒரு புது அமெண்ட்மெண்டா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது அது லோக்கல் லா. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு நம்ம லாஸை வந்து சின்னதாட்டு பிஎன்எஸ் மூலமா நம்ம திரும்ப தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இதுக்கு மேல நம்ம லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.